Hello all, welcome to Pavi's Cuisines. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல ஹெல்த்தியான சுவையான பீட்ரூட் அல்வா. இந்த பீட்ரூட் அல்வா பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு நான் அதுல லிஸ்ட் பண்ணிருக்கேன் பாருங்க. இப்போ வாங்க அல்வா எப்படி பண்றதுன்னு பார்த்துக்கலாம். இன்னைக்கு பீட்ரூட் அல்வா பண்றதுக்கு நான் ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட் இந்த மாதிரி எடுத்துர்க்கேன். இப்போ இத நம்ம கட் பண்ணிட்டு தோல் சீவி எடுத்துடலாம். தோல் சீவினதும் இந்த மாதிரி சும்மா ரஃபா சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜார்ல மாற்றி நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். இப்போ நம்ம கட் பண்ணியிருக்கிற பீட்ரூட் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜார் இல்லைன்னா ஒரு பிளெண்டரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட ஒரு கப் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம மிக்ஸியில் அரைச்சி எடுத்துடலாம். பாருங்க இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துருங்க. ஜூஸ் எடுக்கிற மாதிரி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிடுங்க. இப்போ இதை ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு நம்ம பீட்ரூட் ஜூஸை வடிகட்டி எடுத்துடலாம். உங்களுக்கு இந்த மாதிரி ரொம்ப லிக்விட் ஆகலைன்னா இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நீங்கள் நல்லா மிக்ஸியில் அடிச்சிங்கன்னா நல்லா பீட்ரூட் ஜூஸ் சூப்பராக கிடைக்கும். பாருங்கள் இப்போவே கீழே எனக்கு பீட்ரூட் ஜூஸ் எல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. இதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் இல்லைனா ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு பீட்ரூட்லேருந்து அந்த ஜூஸ் நல்லா ஈஸியாக வெளில வந்துடும். இப்போ பாருங்கள் நமக்கு எவ்வளோ பீட்ரூட் ஜூஸ் கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட எனக்கு 2 கப் போல் பீட்ரூட் ஜூஸ் வந்திருக்கு. கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ அல்வா பண்ணுறதுக்கு நமக்கு பீட்ரூட் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்த ப்ரொசீஜர் என்னென்னு பார்த்துடலாம். அடுத்து ஒரு பவுலில் 1/2 கப் போல் சோள மாவு கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நம்ம கொஞ்சம் நல்லா திக்கான பதத்துக்கு எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு தோசை மாவு பதத்துக்கு, ரவா தோசை மாவு பதத்துக்கு இதை நல்லா கரைச்சிக்கோங்க. நம்மளுடைய கார்ன்ஃப்ளவர் ஸ்லரியும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்து ஒரு நல்ல கனமான பாத்திரத்தை சூடு பண்ணிக்கோங்க. பாத்திரம் சூடானதும் அதில் 1 டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடாகி உருகினதும் இதில் 2 டேபிள் ஸ்பூன் போல் உடைச்ச முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு முந்திரி பருப்பு கொஞ்சம் லைட்டாக பொன்னிறம் அளவுக்கு வறுத்தெடுத்துக்கோங்க. ரொம்ப பொன்னிறம் ஆகணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சமாக லைட்டர் ஷேட் மாறினா போதும். இப்போ இதை எடுத்து நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். நம்ம இதை லாஸ்ட்டாக அப்புறமா ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு அல்வா சாப்பிடும்போது இது கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும். நீங்கள் இப்போ இதிலே போட்டு திரும்ப அல்வா குக் பண்ணிங்கன்னா நமக்கு முந்திரி பருப்பு ரொம்ப சாஃப்டாக போயிடும். இப்போ கேஷ்யூ நட் எல்லாத்தையும் எடுத்து வச்சதும் நம்ம இதில் நம்ம ரெடி பண்ணியிருக்கிற பீட்ரூட் ஜூஸை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிடலாம். நான் எடுத்திருந்த ஒரு பெரிய பீட்ரூட்டுக்கு எனக்கு கிட்டத்தட்ட 2 கப் போல் பீட்ரூட் ஜூஸ் கிடச்சிருக்கு. இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விடலாம். அப்போ தான் அந்த பீட்ரூட்டோட பச்சை வாசனை கொஞ்சம் நல்லா போயிடும். பாருங்கள் இப்போ ஜூஸ் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம ரெடி பண்ணியிருக்கிற அந்த சோள மாவை, கரைச்சி வச்சிருக்கிற சோள மாவை இது கூட சேர்த்துடலாம். எங்கேயுமே கட்டி தட்டாத மாதிரி அதை நல்லா கரைச்சிக்கோங்க. கரைச்சிட்டு இதை உடனே நம்ம பீட்ரூட் ஜூஸோட நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இல்லைன்னா அங்கங்கே கொஞ்சம் லைட்டாக கட்டி தட்ட ஆரம்பிக்கும். பட் இருந்தாலும் நமக்கு குக் ஆகும் போது அது கரைஞ்சிரும். இப்போ சோள மாவு சேர்த்ததும் இன்னொரு 1 டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துட்டு இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள் கார்ன்ஃப்ளவர் சேர்த்ததும் பீட்ரூட் ஜூஸ் எந்த அளவுக்கு திக்காகிருக்கு. ஸோ இதை நல்லா விடாமல் நீங்கள் கலர்னா தான் உங்களுக்கு லம்ஸ் ஃபார்ம் ஆகாது. இப்போ கார்ன்ஃப்ளவரும் பீட்ரூட் ஜூஸும் நல்லா பிளெண்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சர்க்கரை சேர்த்துலாம். நான் இன்னைக்கு 2 கப் சர்க்கரை சேர்த்துருக்கேன். சேர்த்து இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சர்க்கரை சேர்த்ததும் கொஞ்சம் லைட்டாக இன்னுமே வாட்டரி ஆகும். பட் பரவாயில்ல, நம்ம குக் பண்ண அது நல்லா திக்காயிடும்.
அப்பப்போ கொஞ்சமாக நெய் சேர்த்து நம்ம இதை வந்து நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ இது வந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நம்ம நல்லா கொதிக்க வச்சிடலாம். அப்போ தான் அல்வா வந்து நல்லா திக்காக ஸ்டார்ட் ஆகும். உங்களுக்கு கொஞ்சம் கட்டி தட்டுற மாதிரி இருக்குன்னா நீங்கள் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து லம்ஸ் ஃபார்ம் ஆகாது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பையும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அப்போ தான் அல்வாவோட ஈவனாக அது மிக்ஸ் ஆகியிருக்கும். இப்போவே பாருங்கள் அல்வா வந்து நல்லா திக்காக ஆரம்பிச்சிச்சு. இது இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் போல் நம்ம நல்லா கிளறிட்டு இருந்தோம்னா நல்லா திக்காகிடும். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்கள் அல்வா வந்து நல்லா திக்காகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பவுலில் மாற்றிடலாம். சூடு ஆறினதுமே இது இன்னும் கொஞ்சம் நல்லா இறுகி வரும். பாருங்கள் அல்வா பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராக நல்லா ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள். இப்போ இதை நம்ம ஒரு பவுலில் மாற்றி வச்சிடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய சுவையான ஹெல்த்தியான பீட்ரூட் அல்வா ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பவிஸ் குசைன்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஈஸியாக சமைச்சு நல்லா டேஸ்ட்டாக சாப்பிடுங்க.